சாட்டர்டே எபிசோட் முடியும் போது விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா, ஒரு மொட்டை கடிதாசி எழுதி போடுங்க அப்படின்ன உடனே, ஏன்னா மொட்டை கடிதாசி எழுதும்போது பலர் பேருக்குள்ள இருக்கிற அந்த பேச முடியாத விஷயங்கள்லாம் அந்த லெட்டர் மூலியமாக வெளில வரும். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய கன்டென்ட்டா இருக்கும். ஒரு வாரம் கூட இது ஓடும். ஐ திங்க் இந்த மொட்டை கடிதாசிய யார் படிக்க போறாங்கன்னா, ஆதிரை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற மாரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா உள்ள வர ஆதிரைகிட்ட ஏதாவது குடுத்து அனுப்பணும் இல்லையா? கண்டிப்பா இந்த மொட்டை கடிதாசிய கூட குடுத்து அனுப்பலாம். ஏன்னா பிக் பாஸே ஒவ்வொரு கடிதத்தையும் தனிப்பட்ட முறையில வாங்கிக் கொண்டிருக்கின்றார். இப்ப இந்த தொடர் வீடியோக்கள்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, யாருடைய லெட்டர்லாம் சோசியல் மீடியால லீக் ஆயிருக்கு. ஏன்னா எல்லாருமே லெட்டர் எழுத தொடங்கிட்டாங்க. ஒரு 3 பேருடைய லெட்டர்ஸ் மட்டும் தான் நம்ம பார்வைக்கு வந்திருக்கு. ஒண்ணு விஜய் பார்வதி, இன்னொன்னு சாண்ட்ரா, அடுத்தது எஃப்ஜே எழுதிய லெட்டர் மட்டும் பார்வைக்கு வந்திருக்கு. ரம்யா அவங்க எழுதியிருக்காங்க. அது அவ்வளோ தெளிவா தெரியல. பட் இங்க பார்க்கலாங்க. சத்தியமாவே சத்தியமாவே எனக்கு மனசு வலிக்குது இந்த லெட்டர படிக்கும்போது. படிச்சுருவோம். அன்பே கம்மு. இப்போதெல்லாம் உன்னை அந்த அழகிய தாடி இல்லாமல் பார்ப்பதற்கு கொஞ்சம் நாராசமாக இருந்தாலும், ஏனோ தெரியவில்லை. உன் குழந்தைத்தனமான நடவடிக்கைகளை பார்க்கும்பொழுது இன்னும் இன்னும் நெருங்கத்தான் தோன்றுகின்றது. ஸோ தள்ளி போகாதே பிஜிஎம் போடு பிஜிஎம் போடு தள்ளி போகாதே. ஐயோ! யப்பா! சாமி! அப்படின்னு தாங்க இருக்கிறது. இப்போதெல்லாம் உன்னை அந்த அழகிய தாடி இல்லாமல் பார்ப்பதற்கு கொஞ்சம் நாராசமாக இருந்தாலும், ஏனோ தெரியவில்லை உன் குழந்தைத்தனமான நடவடிக்கைகளை பார்க்கும்போது இன்னும் இன்னும் நெருங்கத்தான் தோன்றுகின்றது. ஸோ தள்ளி போகாதே அப்படின்னு காதல் ரசத்துடன் எழுதி கொண்டிருக்கின்றார் பார்வதி. இந்த கடிதத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. அப்ப அவரால முடியல. இது வந்து உண்மையாலேயே லவ் பண்றாங்க பார்வதி. லவ்வுன்னா அவங்களால முடியலங்க. இந்த பையன் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. அது அத விட கொடுமை என்னன்னா, ஈர்ப்பு ஏற்பட்டது தெரிந்த பிறகும், அந்த பையன ஒரு பொண்ணு வேண்டுமென்றே கட்டிப்பிடித்துக் கொண்டே திரிவது. பார்வதிய வெறுப்பேற்றுவதற்காக தான் அது பண்றாங்க. அது அவங்க நட்புங்கிற ஒரு போர்வையில பண்றாங்க. இது எதையுமே நம்ம கண்டிக்கவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. பார்வதிய நினைத்து வருத்தம் தான் பட முடியும். ஏன்னா, அந்த பையன் தான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டானே, உன் கூட நான் பழகப் போறதில்லை. பார்வதியும் அந்த முடிவ எடுத்தாங்க. நாமளும் இவங்கெல்லாம் கேம்ல தான் இனி கான்சன்ட்ரேட் பண்ண போறதாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இதுதான் கேமாய்யா? இதுதான் கேமா? அப்படின்னு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்ட ஏற்படுத்துது. பட் காதலுக்கு முன்னாடி எதுவுமே நிக்காதுங்க. உண்மையா நம்ம லவ் பண்ணும்பொழுது, அந்த ஃபீலிங்க நம்மளால யார் சொன்னாலும் தடுக்க முடியாது. அதுவும் அந்த வீட்டு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இது நடக்கிறது. வருத்தம் தான் பட முடியும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. உலகத்திலே மிக கொடியது என்ன தெரியுமா? ஒருவருடைய அந்த காதல வந்து தன் முன்னாடியே அத அழிக்கிற மாரி நடக்கிறது. ஆனா நானும் பார்க்குறேன். உண்மையாலே நானும் பார்க்குறேங்க. நல்லவன நல்லவனா இருப்பானே, அவன பொண்ணுங்க லவ் பண்ணவே மாட்டேங்குது. இந்த பொறுக்கி, புறம்போக்கு மாரி பண்றவன் பின்னாடி தாங்க ஓடுறாங்க. அது அப்பயிலேருந்து அதான் நடக்குது. சரி, அழகு தான் முக்கியம் காதலுக்குல்ல.